காதல் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் தாங்க இப்ப நான் பேச போறேன். சோ நிறைய பேர் நம்ம 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்க டீனேஜ் பசங்க நீங்களா என்ன சொல்வீங்க அப்படின்னா, எனக்கு காதல் தான் முக்கியம், காதல் மட்டும் இருந்தா போதும், பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, காதல் இருந்தா போதும், நாங்க எங்களுக்கு 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும், நாங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம், நாங்க பண்ணிடுவோம், எப்படியாவது எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கேட்காம நிறைய பேர் ஓடி போனவங்களும் உண்டு. அப்போ எப்போ வரைக்கும் அந்த காதல் நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்கும். கல்யாணம் பண்ணி இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுல போய் இருக்கோம், ஒண்ணுமே இல்ல, சரி அம்மா வீட்டுல எதுவும் போடல, நீ கட்டின பொடையோட வந்தா போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆம்பளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ கூட்டு வந்தீங்க, வந்து அவங்க வீட்டுல இருக்கிறீங்க, சரி எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? இப்ப நான் உங்களை தனி கொடுத்துனா வைக்கிறாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு. சோ அவரோட சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுக்கணும். சோ குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்க வேண்டிய ஒரு பக்குவ நிலைமைக்கு வரீங்க. சோ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் மாசம் டாக்டர் செக்அப்க்கு போகணும். ஸோ அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு தேவையான ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல காசு அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஒரு ஆள் சம்பளம் வச்சு சரி பண்ணிட்டீங்க. ஸோ டெலிவரி ஆகுது. ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கும் சேர்த்து செய்யணும். ஓகே, ரொம்ப டைட்டா போகும். மந்த் எண்ட் இல்ல, ஒரு 15 நாள் 20 நாள் முடியுதுங்களே நம்ம காசு ஹஸ்பண்டோட சம்பளம் சரியா போயிடும். ஸோ அடுத்த 5 நாள் 10 நாள் அடுத்த சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி குடும்பம் அடுத்த லெவல். ஸோ மேபி அடுத்த குழந்தை வருது. அந்த டைம்ல ஒரு 2 பேருக்குள்ள கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பைசா பத்தல, அதாவது அடுத்தடுத்து நமக்கு பொருளாதாரம் அதிகமாகும் போது அப்ப 2 பேரும் ஒரு கட்டத்துல வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தாங்க நம்ம இந்த லவ்ன்றது காணாம போகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா பினான்சியல் ரீதியா 2 பேரும் சம்பாதிச்சா மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த லவ் பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா 2 பேருமே நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். ஸோ இப்போ ஓகே, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே, அடுத்தது நீங்க செகண்ட் பேபியே வேண்டாம், ஃபர்ஸ்ட் பேபியோட இருக்கீங்கன்னு ஓகே, அது எப்படி சொல்ல ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் போகும். ஸோ உங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு மாறணும் அப்படின்னா அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை 2 பேரும் வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் நம்ம தலைமுறைன்றது அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு பணன்றது முக்கியமானது ஒண்ணு. ஸோ சரிங்களா? ஸோ அதனால இளமையில காதல் வரதுன்றது எல்லாருக்குமே சகஜம்தான். ஸோ அந்த சிச்சுவேஷனை யாரு தாண்டி அடுத்த லெவலுக்கு போறாங்களோ, அதை கடந்து போறாங்களோ, அவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். ஸோ காதல்ன்றது பணம், நம்ம எப்ப இருந்தாலும் காதல்ன்றது நமக்குள்ள இருக்கும். பணம் இல்லை அப்படின்னா காதெல்லாம் காத்துல பறந்து போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ லைஃபே இழந்துட்டு நீங்க தனியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால படிக்க வேண்டிய வயசுல கண்டிப்பா படிங்க. ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்களா? படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அதனால படிப்பு இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. 10வது படிச்சிட்டோம் போதும், 12வது படிச்சிட்டோம் போதும், ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் போதும், வேண்டாம். கரஸ்ல படிக்கிறதுக்கு கூட இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. படிச்சவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி படிச்சவங்களோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அறகுறையா படிச்சுட்டு போய் வேலை செய்யறவங்களுக்கு 24 மணி நேரம் பத்தவே பத்தாது. ஓடு 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 நாயா பேயா அலைஞ்சி அந்த காசை சம்பாரிச்சு அந்த காசு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி அடுத்த மாசம் சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நரக வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கை இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அடுத்த தலைமுறை எப்படி மாறணும் அப்படின்றத முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? நான் சின்ன பொண்ணு தான், நான் பெரிய அட்வைஸ்லாம் எதுவும் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வெளிநாட்டுக்கு தான் நான் உட்காந்து யோசிக்கிறேன், இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நேரத்தை வீணடிச்சிருக்கோமே. நமக்கு ஏதோ திறமை இருக்கு. என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாரு, நீ ஆம்பளை புள்ள மாதிரிமா, தைரியமா இருமா, பயப்படாதமான்னு. அவர் சொன்ன அந்த தைரியம் தான் என்னால இந்த அளவுக்கு பேச முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நம்ம சாதிச்சிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோன் வச்சு நம்ம எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே ஃபோனை வச்சு எல்லாரும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டி எந்த அளவுக்கு மேலே போயிருக்காங்க. நம்ம ஏன் இன்னும் எதுவும் பண்ணலை அப்படின்னு எனக்குள்ள ஒரு கில்ட்டினஸ், ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதனால வயசாயிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு சாதிக்கணுன்ற வெறி, இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு ஆளா நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம மனசுல இருந்தா மட்டும் போதுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு அடைஞ்சிடலாம். அப்துல் கலாம் சார் சொல்லுவார், உறக்கத்தில் காண்பது கனவு அல்ல, உன்னை உறங்க விடாமல் எது செய்வதோ அதுதான் உன்னோட கனவு அப்படின்னு.
நிஜமாவேங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம இன்னும் பண்ணலை, இன்னும் ஏதாவது சாதிக்கணும் செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது ஓடிட்டே இருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நான் இது தூங்கவே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணணும், வீடியோ பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை. எடிட்டிங் தெரியாது, அது எப்படி கற்றுக்கணும், எப்படி போடணும், எல்லாரும் மாதிரி சும்மா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதன் மூலயமா எப்படி நம்ம சம்பாதிக்கணும், நல்ல வழியில் எப்படி சம்பாதிக்கணும், இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு தாங்க நான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே நர்ஸெல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்து அப்படியே டயர்டாக படுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தூக்கமே வராது, எனக்கு டயர்டாக இருக்கும், தூக்கமே வராது. என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் இப்படின்ற ஒரு தேடுதல் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க. ஸோ என்ன சாதிப்பேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ எல்லாருமே ஒரு சின்ன அட்வைஸாக நினச்சிக்கோங்க, தயவுசெய்து நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த ஃபோனுன்றது எங்கே வேணால் யாரை வேணால் எந்த லெவலுக்கு வேணால் கொண்டு போகுங்க. ஸோ இந்த ஃபோனை நல்ல வழியில் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழுமோடு வாழணும்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட அமக்கலம் பண்ணி தப்பான வழிக்கு போய் நம்ம இப்போ என்னவோ சந்தோஷமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் வருகின்ற எதிர்காலம், உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எதிர்காலம், பெற்றவங்களுக்கு ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, சாதாரணமாக இல்லை. கல்யாணம் பண்ணோம், புள்ள பெத்தோன்னு இருக்கவே கூடாது. அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு பிளான் பண்ணி பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ ஒரு அப்பா அம்மா நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன பண்ணீங்க, யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டீங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு